ஷலோம் ஷலோம் தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். செவ்வாய்க்கிழமை 8 தமூஸ் ஜூன் 23. மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுதல். பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அநேக மக்கள் வருமானம் அதிகரிப்பது, வேலையில் பதவி உயர்வு பெறுவது, புதிய வீடு வாங்குவது போன்றவற்றை தான் முன்னேற்றம் அல்லது வெற்றி என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான முன்னேற்றம் என்பது இதையும் தாண்டியதாகும். அது தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையின் மூலம் உங்கள் ஆவியில் ஏற்படும் வளர்ச்சியாகும். அது முதலாவது உங்களது உள்ளான மனிதனில் வெளிப்பட்டு பின்பு தவிர்க்க முடியாதபடி வெளியரங்கமாக பிரகாசிக்கும் ஒரு சிறந்த குணாதிசயமாகும். அது உங்களுக்குள் இருக்கும் உங்களிடமிருந்து வெளிவருகிறது. இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கும்போது வாழ்க்கையின் நெருக்கடிகளையோ அல்லது சவால்களையோ கண்டு நீங்கள் மிரள மாட்டீர்கள். மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. எனவே மற்றவர்களின் வெற்றியை கொண்டு உங்கள் முன்னேற்றத்தையோ அல்லது தேக்கத்தையோ அளவிடாதீர்கள். உண்மையான வெற்றி என்பது தேவனுடைய வார்த்தையின் மூலம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதும் உங்கள் வாழ்க்கைக்காக அவர் விரும்பிய இலக்குகளை அடைவதுமே ஆகும். எனவே உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உங்கள் வெற்றியை அளவிடுவது புத்திசாலித்தனம் அல்ல. ஏனெனில் அந்த நபரின் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் நீங்கள் வெற்றிகரமாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இன்று உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய கட்டத்தில் நீங்கள் வெற்றிகரமாக இருக்கிறீர்களா என்று உங்களால் சொல்ல முடியும். ஏனெனில் வெற்றி என்பது ஒப்பீட்டளவிலானது மற்றும் உங்களுடைய தெய்வீக நோக்கத்திற்கு ஏற்ப வெவ்வேறு கட்டங்களில் அளவிடப்படுகிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கை நீங்கள் வெற்றி மேல் வெற்றி குவிக்கும், எப்போதும் அதிகரிக்கும் மகிமையை கொண்ட ஒரு வாழ்க்கையாகும். நீங்கள் இப்போது வெற்றிகரமாக இருந்தால் இன்னும் கூடுதலான காரியங்களுக்கு அவர் உங்களை நம்பலாம். எனவே நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளுடன் உங்கள் செயல்திறன் அல்லது சாதனைகளை ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் வெற்றியை அளவிட்டு அதை கொண்டாடுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் வெற்றிகரமாக இருக்கும்போது இலக்கு விரிவடைகிறது, சவால்கள் அதிகரிக்கின்றன. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மட்டத்திலும் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் சவால்களை முறியடித்து உங்கள் புதிய இலக்குகளை அடையும் போது ஒரு புதிய மற்றும் உயர்ந்த மட்டத்தில் மீண்டும் வெற்றிகரமானவராக மாறுகிறீர்கள். இது இப்படியே மகிமையிலிருந்து மகிமைக்கு தொடர்கிறது. இதுவே உங்களது வெற்றிக்கான தேவனுடைய திட்டமும் எண்ணமுமாயிருக்கிறது. தீர்க்க தரிசன அறிக்கை. கர்த்தராகிய இயேசுவே, வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளில் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை எனக்கு காண்பித்ததற்காக உமக்கு நன்றி. என் பார்வை உம்மேல் மட்டுமே உள்ளது. என் உந்துதலும் தேடலும் என் வாழ்க்கைக்கான உம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதிலேயே உள்ளது. என்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க நான் மறுக்கிறேன். மாறாக
என் வாழ்க்கையின் வெற்றியை உம்முடைய வார்த்தையோடும் என் வாழ்க்கைக்கான நோக்கத்தோடும் மட்டுமே அளவிடுகிறேன். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேற்கொண்ட தியானம் நீதிமொழிகள் 4:18, பிலிப்பியர் 3:13-14, எபிரேயர் 12:1-2. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் நீதிமொழிகள் 22-24 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.